ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியலில் அம்மா பாப்பாவை பார்க்கறதுக்காக காவேரி மிஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அம்மா பாப்பா கேட்குறாங்க, மிஸ் எனக்கு நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை மிஸ். நீங்கள் அம்மாவாக வருவீங்கன்னு நான் ஆசையாக இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களாமே, அதனால தான் மிஸ் நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். நீங்கள் எங்கள் அப்பாவையே கல்யாணம் பண்ணிக்கோங்களேன், எனக்கு அம்மாவாக நீங்களே வந்துருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அம்மு பாப்பா. இது மாதிரி உங்கள் அப்பா உன்னை பேச சொன்னாரா, உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரா உனக்கு அப்படின்னு காவேரி மிஸ் அம்மு பாப்பா கிட்ட கேட்குறாங்க. அந்த கேட்குற நேரம் பார்த்து கதவை திறந்துக்கிட்டு விஜய் உள்ளே வராரு. உள்ளே வந்ததும் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நீங்கள் கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாரு காவேரி கிட்ட. உடனே காவேரியும் வெளியே வராங்க. இனிமேல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் என் குழந்தைய பார்க்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன வேலையோ நீங்கள் அதை மட்டும் செய்யுங்க, இனிமேல் வீட்டுக்கெல்லாம் வராதீங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறமா காவேரி என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கும் அம்முவை பற்றி நல்லாவே தெரியும், அவள் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள், நானும் அவள் மேலே இமோஷனலாக இருப்பேன், அதனால தான் நான் அவளை பார்க்க வந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரக்கூடாதுன்னெலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நான் அம்மாவோட கிளாஸ் மிஸ் வேற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் என்ன கேட்குறாருன்னா, ஓ அப்போது மற்ற குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரலனாலும் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்படி தான் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இல்லை, இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ரொம்ப பழகிட்டோம், அதனால தான் மதர்ஸ் டே அன்னைக்கு கூட நாங்கள் அம்மா பொண்ணாக அம்முக்கு அம்மாவாக நான் நடித்தேன் அப்படின்றாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அம்மாவாக தானே நடிச்சிங்க, ஆனால் உண்மையான அம்மா இல்லைல்ல அப்படின்னு சொல்லி வெறுப்பாக பேசுகிறாரு. இங்கே வராதிங்க, நீங்கள் கிளாஸ் மிஸ்ஸுன்னா அதை மட்டும் நீங்கள் அந்த வேலையை மட்டும் பாருங்கள், அதை தாண்டி எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரொம்ப முறைச்சி சொல்லிடவோ காவேரி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வீட்டில் இன்னும் வீட்டுக்கே வரலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாரதா ஒரே அழையாக அழுகுறாங்க. கங்கா யமுனா எல்லாம் சமாதானம் படுத்தியும், இல்லடி அவள் கல்யாணம் வேண்டான்னு சொன்னா, நம்ம தாண்டி இதை கேட்காம அவளை கட்டாயப்படுத்திட்டோண்டி, நீங்களும் எவ்வளோ சொன்னீங்க, நான் அப்போ கூட கேட்கலையடி, ஏற்கனவே அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாமே மறந்து போச்சு, அவள் என்ன பண்ணுறாளோ தெரியலையே, என் பொண்ணு அதனால தான் வீட்டை விட்டு போயிட்டாலோ, எதனா பண்ணிப்பாலோன்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நிவின் தேடிக்கிட்டு வராரு விஜய் வீட்டுக்கு. விஜய் வீட்டுக்கு வந்ததும், விஜய் கொஞ்சம் வெளியே வாங்க, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நிவின் சொல்லுங்க அப்படின்னா, இது மாதிரி காவேரியை காணோம் அப்படின்றாரு. ஏன் என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி வீட்டில் இது மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அத்தைக்கும் காவேரிக்கும் காலையில் வாக்குவாதம் நடந்தது, இல்லைனா நீ இந்த வீட்டுக்கே வராதன்னு அத்தை கோவமாக சொல்லிட்டாங்க, அதனால் காவேரியை எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டேன், ஆனால் காவேரியை காணோம் அப்படின்றாங்க. ஐயோ, அவள் அம்முவை பார்க்கறதுக்காக இங்கே வந்தா நிவின், நானும் இந்த சூழ்நிலையெல்லாம் தெரியாமல் நானும் அவளை திட்டி பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு விஜய். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறமா இவங்க வண்டி எடுத்துக்கிட்டு தேடுறாங்க. வீட்டிலேருந்து யமுனா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன நிவின் ஆச்சுன்னு. இல்லை யமுனா, இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. உடனே மெடிக்கல் ஷாப் தேடுறாங்க, அங்கே போய் விசாரிக்கிறாங்க, ஃபோட்டோ காமிச்சு கோயில் குளம் எல்லா இடமே காரை எடுத்துக்கிட்டு சுற்றி வராங்கங்க. அப்போ கூட அங்கே காவேரி கிடைக்கல. அதுக்கப்புறமா ஒரு ஓரமாக காரை நிறுத்திட்டு பார்த்தா காவேரி மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தாக்கா காவேரி தான் கூலாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ நிவின் சொல்கிறாரு, பாருங்க விஜய், நம்ம காணோன்ட்டு வயிற்றுல புளியை கரைச்சிக்கின்னு ஃபுல்லாக தேடனா, ஆனால் இவங்க எவ்வளோ கூலாக நடந்து வராங்க பாருங்க, வாங்க அவங்கள போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கூப்பிட்றாரு. அதுக்கு விஜய் வேண்டாம் நிவின், நீங்களே போய் கூப்பிடுங்க, நான் கூப்பிட்டேன்னா காவேரி என் மேலே இருக்கிற கோவத்தில் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, அதனால் நீங்களே போய் கூப்பிடுங்கன்றாங்கங்க. நாளைக்கு காவேரி திரும்பவும் வீட்டுக்கு வருவாங்களா, இல்லை கோச்சிக்கிட்டு நான் எங்கன்னா போகிறேன்ட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த கதைக்காக காத்திருப்போம். நன்றி, பாய்.